வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். முதற்கட்ட உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வு. பறக்கும் படையின் கண்காணிப்பை மீறி பண விநியோகம் செய்த நபர்கள் கைது. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான அடல் புஜல் திட்டம் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. உடல் நலக்குறைவால் லக்ஷ்மண் ஸ்ருதி உரிமையாளர் ராமன் தற்கொலை. திரையுலக பிரமுகர்கள் கண்ணீர் அஞ்சலி. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். தங்கத்தின் விலை சவரனுக்கு 264 ரூபாய் அதிகரிப்பு. தொடர்ந்து விலை அதிகரிப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலய வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஆண்டிற்குள் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் தண்ணீர் கிடைப்பதை அடல் நிலத்தடி நீர் திட்டம் உறுதி செய்யும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசால் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான ரூபாய் 6000 கோடி மதிப்பிலான அடல் நிலத்தடி நீர் திட்டத்தை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைத்தார். நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட அடல் புஜல் யோஜனா என்று பெயரிடப்பட்டுள்ள அடல் நிலத்தடி நீர் திட்டத்தை தில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மத்திய அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் முதற்கட்டமாக குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, வரும் 5 ஆண்டுகளில் 15 கோடி வீடுகளில் குழாய்கள் தண்ணீர் வழங்கப்படுவதை இந்த திட்டம் உறுதி செய்யும் என கூறினார். ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. பறக்கும் படையின் கண்காணிப்பையும் மீறி பணப்பட்டுவாடா நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருகிற 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதையொட்டி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் பிரச்சாரத்திற்காக முகாமிட்டிருக்கும் அரசியல் கட்சிகளை சேர்ந்த வெளியூர் ஆட்கள் வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. முதல்கட்ட தேர்தலையொட்டி இன்று மாலை 5 மணி முதல் 27ஆம் தேதி மாலை வரை மதுக்கடைகள் மூடப்பட உள்ளன. இதனிடையே பிரச்சாரம் ஓய உள்ளதால் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பறக்கும் படை அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு பணப்பட்டுவாடா செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சிலரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். துப்பாக்கியை காட்டிலும் உண்மைக்குத்தான் வலிமை அதிகம் என திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமா தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் கயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தலாய் லாமா, திபெத்தியர்கள் உண்மையை நம்புவதாகவும் சீன கம்யூனிஸ்ட் துப்பாக்கியின் சக்தியை நம்புவதாகவும் தெரிவித்தார். சீனாவின் அடக்குமுறைக்கு ஆளாகியுள்ள திபெத்தியர்கள் சீன அரசை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் தலாய் லாமா இதனை தெரிவித்துள்ளார். தம் மீதான பாலியல் புகார்கள் எடுபடாமல் போய்விடும் என்று புதிய வீடியோவில் சாமியார் நித்யானந்தா பேசியுள்ளார். சர்ச்சைக்குரிய சாமியார் நித்யானந்தா மீது கடத்தல், பாலியல் வழக்குகள் உள்ளன. போலீசாரால் தேடப்பட்டு வரும் நித்யானந்தா தற்போது தலைமறைவாக உள்ளார். அவர் வெளிநாட்டிற்கு தப்பிவிட்டார் என்றும் ஈக்வெட்டார் அருகே கைலாசா என்ற பெயரில் தனி நாட்டை உருவாக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது. நித்யானந்தாவை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இதுவரை அவரது இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் நித்யானந்தா. இந்நிலையில் அவர் புதிதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாலியல் வழக்கில் தம்மை போலீசார் கைது செய்த போது அதற்கான காரணத்தை அவர்கள் கூறவில்லை என்றும், கைது செய்த பிறகே புகார் தருபவர்களை போலீசார் தேடியதாகவும் கூறியுள்ளார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ கற்பழிச்ச யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க, கேஸ் போட்டோம். யாரோ சொன்னாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ணோம்.
2002 இருந்து 2019 வரைக்கும் என் லைஃப் ஃபுல்லா வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுலயும் 2009 இருந்து ஃபுல்லா சிசிடிவி கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அப்பா ஆறாவது இந்த கற்பழிப்பு, இந்த புகார், அந்த புகார் எதையாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா 2002க்கு முன்னாடி டேட்டா போட்டுக்கோங்க. 2002க்கு முன்னாடி டேட்டா போட்டீங்கன்னா மட்டும்தான் என் லைஃப்ல சிசிடிவி கேமராவும் இல்லாம இருந்தோம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், நாகை, திருவாரூர், தஞ்சை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். தென் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் தமிழகம் மற்றும் புதுவை கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் லேசான மழையும், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடனும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக நாகப்பட்டினத்தில் 14 சென்டிமீட்டரும், காரைக்காலில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். பாஜகவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரும் முன்னாள் பிரதமருமான வாஜ்பாயின் 95வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வாஜ்பாயின் பிறந்த நாளை நாடு முழுவதும் பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள வாஜ்பாய் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பாஜக மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். குளிர் வாட்டி வதைத்த போதும் அதை பொருட்படுத்தாத தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். हाथ से हाथ मिले हों, एकजुट चलने का संकल्प हो। जब अटल जी की याद स्मृतियों में घुलती है तो अटल विश्वास, अटल संकल्प, अटल सत्य नहीं सकते। गृह मंत्री माननीय श्री अमित शाह जी। रानी दीवानी कहाने लगी, ऐसी लागी लगन, मीरा हो गई मगन, वो तो गली गली हरी गुन ஜம்மு காஷ்மீரில் இருந்து துணை ராணுவத்தினர் 7000 பேரை வாபஸ் பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370ஐ கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மத்திய அரசு ரத்து செய்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாகவும் மத்திய அரசு பிரித்தது. அப்போது வன்முறை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அம்மாநிலத்தில் துணை ராணுவம் குவிக்கப்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. 3 மாதங்களுக்கு பிறகு தற்போது அங்கு அமைதி திரும்பியதை அடுத்து 72 கம்பெனி துணை ராணுவப்படை வீரர்களை திரும்பப் பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. படை வீரர்களை வாபஸ் பெறும் நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சூரிய கிரகணத்தை முன்னிட்டு 26ஆம் தேதி பூஜை காலங்கள் மாற்றப்பட்டுள்ளது. நாளை காலை 8 மணி முதல் பகல் 11:15 மணி வரை அபூர்வ நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இதனையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை அதிகாலை 2 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அதிகாலை 2:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் அதிகாலை 3 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாராதனையும் நடக்கிறது. காலை 6:30 மணிக்கு சுவாமிக்கு பட்டு சார்த்தப்பட்டு நடை சார்த்தப்படுகிறது. பின்னர் சூரிய கிரகணம் முடிந்ததும் மீண்டும் பகல் 12:30 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடக்கும் என கோயில் செயல் அலுவலர் அம்ரித் தெரிவித்தார். தங்கம் விலையில் இன்று சவரனுக்கு 264 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் நேற்று ஒரே
ஒரு சவரன் 29,320 ரூபாய்க்கு விற்றது. இன்று சவரனுக்கு 264 ரூபாய் உயர்ந்து 29,584 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் நேற்று 3,665 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 33 ரூபாய் உயர்ந்து 3,698 ரூபாய்க்கு விற்கிறது. வெள்ளி விலை இன்று 400 ரூபாய் உயர்ந்து 49,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இயேசுபிரான் பிறப்பை குறிக்கும் வகையில் 80 அடி நீள குடில் அமைக்கப்பட்டிருந்தது. சிறப்பு திருப்பலியும் இயேசுபிரான் பிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை புனித சூசையப்பர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது கேக் வெட்டி கொண்டாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயம், திரு இருதய மேற்றுராசன ஆலயம், புனித அந்தோணியார் ஆலயம், தூய பேட்ரிக் தேவாலயம், தூய பேதுரு தேவாலயம் உள்ளிட்ட தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருச்சி மேலப்புதூரில் அமைந்துள்ள தூய மரியன்னை ஆலயம், பாலக்கரை பழைய கோவில், உலக மீட்பர் பசிலிக்கா ஆலயம், மெயின்காட் கேட், தூய லூர்தன்னை ஆலயம், கள்ளுக்குடி புனித அந்தோணியார் ஆலயம், பெரிய மிளகுப்பாறை சந்தியாகப்பர் ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நள்ளிரவில் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் திரளானோர் கலந்து கொண்டனர். கத்தோலிக்க தலைநகரான வாட்டிகன் நகரில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் பொதுமக்களுக்கு அருளாசி வழங்கினார். நாட்டில் அமைதியும் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
இயேசு பிறந்த இடமான பெத்லகேமில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. அங்குள்ள நேட்டிவிட்டி தேவாலயத்திலும் பல்லாயிரக்கணக்கானோர் இணைந்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். அப்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் கிறிஸ்துமஸ் விழா களை கட்ட தொடங்கியுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத்தில் புனித மேரி தேவாலயத்தில் நள்ளிரவு முதலே சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று டெல்லியில் உள்ள கதீட்ரல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள மாகிம் தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் நள்ளிரவில் தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புகழ்பெற்ற சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் இரவு 11:30 முதல் கிறிஸ்துமஸ் திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அனுமனுக்கு வெற்றிலை, வடைமாலை சாத்தப்பட்டது. நடைபெற்ற சிறப்பு ஆராதனைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆஞ்சநேயர் அவதரித்த நாளாக கருதப்படும் அனுமன் ஜெயந்தி இன்று கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஒரே கல்லாலான 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலைக்கு 1,08,000 வடைகளால் செய்யப்பட்ட மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்கள் திரளாக பங்கேற்று ஆஞ்சநேயரை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலையன் கோவிலில் 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலை அமைந்துள்ளது. அனுமன் ஜெயந்தியான இன்று ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. நல்லெண்ணெய், தயிர், நெய், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி 22ஆம் தேதி முதல் எஜமான சங்கல்பம், கும்பஸ்தாபனம், அக்னி மதனம், சாற்றுமுறை லட்சார்ச்சனையும் பஞ்சசூத்த ஹோமம் நடைபெற்றது. இன்று மூலவர் ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால், பன்னீர், மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அனுமனை வணங்கி சென்றனர். இதேபோன்று செங்குன்றத்தை அடுத்து சோத்துப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர். பிரபல இசைக்குழுவான லக்ஷ்மண் ஸ்ருதியின் உரிமையாளர்களில் ஒருவரான ராமன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் பல்வேறு இசை கச்சேரிகளை நடத்தி வரும் பிரபல இசைக்குழு லக்ஷ்மண் ஸ்ருதி சகோதரர்கள் ராமன் மற்றும் லக்ஷ்மணன் இக்குழுவின் உரிமையாளர்களாக உள்ளனர். இதில் ராமன் சென்னை அசோக் நகரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு வீட்டில்
தூக்கு மாட்டி ராமன் தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் ராமன் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ராமன் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ராமன் தற்கொலை செய்து கொண்டது இசைக்குழுவினருக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமன் உடலுக்கு இசைக்கலைஞர்கள், திரையுலக பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மண்டல பூஜையையொட்டி சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த மாதம் 15ஆம் தேதி மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. அன்று முதலே வழக்கத்தை விட பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். நாளை மறுநாள் மண்டல பூஜை நடைபெற உள்ளதால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்த நிலக்கல், பம்பை ஆகிய இடங்களில் பக்தர்கள் நிறுத்தப்பட்டு சிறு சிறு குழுக்களாக சன்னிதானம் நோக்கி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 12,000 கன அடியில் இருந்து 2,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4,009 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 3,881 கன அடியாக குறைந்துவிட்டது. இதனால் அணையின் நீர்மட்டம் 118.79 அடியாக குறைந்துள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக 12,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது காவிரி டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் அணையில் இருந்த நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. நீர் திறப்பை வினாடிக்கு 2,000 கன அடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குறைத்துள்ளனர். உடுமலை அருகே 3 மாத கைக்குழந்தை மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள மூங்கில் தொழுவு கிராமத்தில் வசித்து வருபவர் லட்சுமி. இவருக்கும் கோவையை சேர்ந்த விவேக்குமார் என்பவருக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்துள்ளது. ஏற்கனவே 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு லட்சுமிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் 3 மாத கைக்குழந்தை கழிவறையின் வாளிக்குள் பிணமாக கிடந்ததை கண்டு தாய் லட்சுமி அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் வந்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற அஞ்சும் சூழல் நிலவுகிறது. 8வது நாளாக கடும் குளிர் நிலவுவதால் இரவு நேரத்தில் மக்கள் வீடுகளில் முடங்கும் நிலை உருவாகியுள்ளது. கடுங்குளிரால் நடைபாதையில் வசிக்கும் தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் நாட்களில் குளிரின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோல் காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் பல அடி உயரத்திற்கு பனித்துகள்கள் தேங்கி கிடக்கின்றன. காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவால் தமிழக லாரி ஓட்டுநர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 500 லாரிகள் காஷ்மீரில் ஆப்பிள்களை ஏற்றிக்கொண்டு திரும்ப நிலையில் அங்கு கடும் பனிப்பொழிவு நிலவியது. சாலைகளில் பனிக்கட்டிகள் கொட்டி கிடப்பதால் போக்குவரத்து பெரிதும் பாதித்தது. இதனால் தமிழகத்தைச் சேர்ந்த லாரிகள் லோகமாண்டா பகுதியில் நிறுத்தப்பட்டன. 20 நாட்களுக்கு மேலாக லாரிகள் நிறுத்தப்பட்டதால் ஓட்டுநர்கள் உணவின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தாங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகொரியா கொடுக்கும் கிறிஸ்துமஸ் பரிசு எதுவாக இருந்தாலும் அதை அமெரிக்கா சமாளிக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு காத்திருப்பதாக வடகொரியா அண்மையில் எச்சரித்திருந்தது. இது தொடர்பாக பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கிறிஸ்துமஸ் பரிசு என்னவென்று பார்க்க ஆவலுடன் இருப்பதாக கூறினார். நிச்சயமாக அது நல்ல பரிசாகத்தான் இருக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். அழகான பரிசாக இருக்கவே வாய்ப்பு அதிகம் என்றும் குறிப்பிட்ட ட்ரம்ப் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள அமெரிக்கா தயார் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.